அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் இப்பொழுது இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி கஷ்டப்பட்டேன், நான் எப்படி முன்னுக்கு வந்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். 2012 ஜனவரி 3ஆம் தேதி என் கணவர் இறந்தார். அவர் இறந்தபோது என் மகளுக்கு வயது 13, என் மகனுக்கு 9 வயது. அப்பொழுது இவர்கள் 2 பேரையும் வைத்துக்கொண்டு நான் எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு நான் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தபோது எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. எங்கள் மாமா எனக்கு உறுதுணையாக இருந்து அந்த யோசனையை சொன்னார். என்னென்னா, நீ குரூப் 4 எழுதுறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னார். 16வது நாள் கருமாதி முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரமே கொண்டு போய் எங்கள் மாமா தஞ்சாவூரில் ராஜேஸ்வரி கல்வியகங்கிறதுல சேர்த்து விட்டு ஹாஸ்டல்லையும் சேர்த்து விட்டார். அப்படி சேர்த்து விட்டு வரும்போது 2 நாள் நல்லா தான் போணுச்சு. 3ஆவது நாள் எனக்கு என்னென்னா, என்னுடைய பிள்ளைகள் கூரை வீடு, கதவு இல்லாத வீடு வேறு. எங்கள் அம்மா வயதானவங்க, அவங்களுக்கு அப்பயே 78 வயசு. எப்படி இந்த பிள்ளைங்களை பார்த்துப்பாங்க, இந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? அப்புறம் கணவர் இறந்தது இழப்பு வேற ஒரு பக்கம். எனக்கு 4 பக்கமும் ஒரே கவலையாக என்னை சுற்றி சூழ்ந்து கொண்டது. நான் ரொம்ப அப்செட் ஆகி, நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் படிப்பும் வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் பஸ் ஸ்டாப்புக்கு. அப்பொழுது வார்டன் ஃபோன் பண்ணி எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் கொண்டாந்து சேர்த்திங்க, தனலட்சுமி இந்த மாதிரி கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், எங்கள் மாமா எதுக்க இப்போ கஷ்டப்படுறத நீ பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் கஷ்டப்படுவேன், இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா நீ காலத்துக்கும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திருப்பி கொண்டு வார்டன்கிட்ட கொண்டு போய் விட்டு, இவங்க கொஞ்சம் வீட்டுக்காரவங்க இறந்ததுனால இப்படி இருக்கிறாங்க, நீங்கள் உங்களை கேர் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அதே ஒரு அறிவுரையாக எடுத்துக்கிட்டு பிள்ளைங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு மட்டும் எனக்கு நானே திருப்தி அடைந்து கொண்டு நான் டெய்லி படிக்க ஆரம்பித்தேன். படித்து 3 தடவை எக்ஸாம் எழுதினேன். 3 தடவையிலையும் நான் 11 மார்க்கு, 3 மார்க்கு, 7 மார்க்குன்னு இப்படியே நான் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கோச்சிங் கிளாஸ்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு வேலையில், நான் ஹாஸ்பிட்டல் வேலையில் மஸ்திர வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கட்சியில் இப்படி மகளிர் அணி செயலாளராக பல வேலைகளை பார்த்துட்டு வார்டு மெம்பராகவும் இருந்தேன். அதையும் நான் இருந்துக்கிட்டு இருக்கும்போது லேபர் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வருது, நீ அப்ளை பண்ணுன்னு எங்கள் மாமா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ நான் போய் அப்ளை பண்ணிட்டு வந்தேன். 2015 எக்ஸாமும் எழுதினேன். எக்ஸாம் எழுதி 2 வருஷம் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு தகவலும் வராததுனால, ரிசல்ட்டும் வரல, அதை பற்றி என்னன்னு தெரியல. சரி, நான் அதோட விட்டுட்டேன். இனிமேல் வாங்கிட்டு வந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் கோவத்தில் நான் கொண்டு போய், எனக்கு இனிமேல் படிக்க மாட்டேன், இந்த தடவை நான் ஜெயிச்சாதான், இல்லைன்னா படிக்க மாட்டேன்னு கோவத்தில் நான் கொண்டு போய் போட்டுட்டேன். எல்லாத்தையும் இரும்பு கடையில் போட்டேன். மெட்டீரியல் 5000க்கு வாங்கின மெட்டீரியலும் கொண்டு போட்டுட்டேன். ஹால் டிக்கெட் வரையும் நான் கொண்டு போய் போட்டுட்டேன். திரும்பி 2017 வந்திருக்கு, ரிசல்ட் வந்துருக்குன்னு சொல்லவும், நீ பார்க்கலன்னு எங்கள் மாமா கேட்குறாங்க. ஹால் டிக்கெட்டில் எதுவுமே இல்லை, நான் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு டேட் ஆஃப் பர்த் வச்சு நான் பார்க்கும்போது மார்க்கு இருந்தது, 120 மார்க் இருந்துச்சு. சரி, கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகிடுவோம். இருந்தாலும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு ஐயத்தோடய தான் நான் அங்கே போனேன். கவுன்சிலிங் போயிட்டு வந்தும் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் தேர்ந்தெடுக்கும் போது எனக்கு கிடச்சிது. திருப்பண்டி ஹைஸ்கூல்லேயே எனக்கு வேலை கிடச்சிது. ஆண்டவர் கடவுள் தான் எனக்கு ஒரு இதை செஞ்சாருன்னு நான் நம்புகிறேன். எங்கள் மாமாவும் ஒரு காரணம். எங்கள் மாமா என்னை ஊக்கப்படுத்தலைன்னா நான் இன்றைக்கே போயிருப்பேன். அதான் ஊக்கப்படுத்துகிறவங்க இருந்தாக்கா ஊக்குவிக்கிறவங்க சேர்த்து வைப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி. அதேமாரி வீழ்வது வெட்கம்ல, வீழ்ந்து கிடப்பது தான் வெட்கம். அதனால முயற்சி செய்து கொண்டே இருப்போம். முயற்சி திருவினையாக்குங்கிற மாதிரி நம்ம செய்கிற முயற்சி நிச்சயமாக ஒரு நாள் பலனை அளிக்கும். சோர்ந்து போகாமல் நம்ம எல்லா மகளிரும், கஷ்டத்தில் இருக்கிற யாரும் சோர்ந்து போகாமல் மறுபடியும் முயற்சி செய்து முன்னேறபடியாக இந்த நிலையில் கேட்டுக்கிறேன்.